மண்டபத்துக்கு வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். இத்தகைய வாய்ப்பு கிடைத்ததற்கு இறைவனுக்கும் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி உரித்தாக்குகிறேன். நெருப்பினில் துஞ்சலும் ஆகும், நிரப்பினில் எவரொன்றும் கண்பாட அறிஞர் வள்ளுவர் சொல்வார். நெருப்பினில் கூட ஒருவேளை உறங்கலாம், பசி வந்துவிட்டால் உறங்குவது என்பது சாத்தியமில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, அற்றார் அடிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் இப்படி என்று சொல்கிறார். ஒருவன் தான் பெற்ற செல்வத்தை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு இடம் எது என்று கேட்டால் ஏழையின் பசித்த வயிறு என்று சொல்கிறார். அந்த வகையிலே மிக சிறப்பான பசி போக்குகின்ற ஒரு மகத்தான பணியை ஒரு நாளும் தொய்வில்லாமல் பலரும் பாராட்டுகின்ற வகையிலே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் உள்ள இந்த மேடையை வணங்கி மகிழ்கிறேன். மேலும் இந்த ஐயா அவர்களை தரிசிக்கவும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்வும் காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தை நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளும் வாயெல்லாம் வெளியின்றே உள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் என்று வள்ளுவர் சொல்வார். அறச்செயல்களை எந்த வகையெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் கூட தேவைப்படும் இடம் நோக்கி அந்த செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு வள்ளுவர் குரலுக்கு ஏற்ப ஐயா ரமேஷ் பாபு அவர்கள் கம்பராமாயணம் சார்ந்த ஒரு அறக்கருத்துக்களை நம் போன்றவர்களுக்கு இல்லை, நான் சிறப்பாக அவரிடம் நான் மிக்க மகிழ்ந்து பாராட்டுவது போற்றுவது என்னவென்றால் மாணவர்களிடத்தை அதை தொழிலாளர் கொண்டு செல்கிறார். அதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொள்கிறார். இப்போதைய மாணவ உலகம் பல்வேறு வகையிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாணவர்களே ஒரு நல்ல கருத்துக்களை அவர்கள் பரப்ப வேண்டியது தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த கருத்துக்களை கம்பராமாயணம் வழியாக மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் கருத்தையும் நாள்தோறும் பள்ளியோடும் சென்று மாணவர்களை வியத்துக் கொண்டிருக்கின்ற ரமேஷ் பாபு உள்ளிட்ட அந்த குழுவினரை இயக்கத்தை சார்ந்தவர்களை இந்த நல்ல நேரத்திலே பாராட்டி வழங்கி வருகிறேன். அடுத்து திருக்குறள் வாழ்வியல் நிலைகளை அறம் சார்ந்த வகையிலே கூறுகின்ற திருக்குறளை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 200 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக சிறப்பானது. அந்த வேளைய அன்புக்குரிய குப்பனையா அவர்களும் அவரோடு இணைந்து இதை செய்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இது ஒரு சிறப்பான விழா. ஐயா சாமி அவர்களின் பேச்சை கேட்பதற்கு தான் நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம் என்ற காரணத்தினால் இவர்கள் இருவரையும் வாழ்த்தி அவர்களுடைய நற்பணிகள் கம்பராமாயண இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திருக்குறள் தொண்டுமை இயக்கத்தை சார்ந்தவர்களாகவும் சரி, அதில் அத்தனை பேரும் திரையை தொடர்ந்து செய்கிற இறைவரும் குருவரும் அவர்களுக்கு என்றென்றும் துணை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக எங்களை வாழ்த்தி நம்முடைய இலக்கியத்திற்கும் நன்னறிகளுக்கும் வளர்ச்சிப் பணிகளுக்கும் ஆசிரியர் வருகிற ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சன் கலைக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தலைவர் சேர்மன் அவர்கள் எப்பவுமே பொதுவாக பேச மாட்டாங்க ஐயா அவர்கள். இருந்தாலும் அந்த ஒரு சான்றால் பெருமக்களுடைய ஆசிரியர் நமக்கு ரொம்ப வேணும். அதனால நம்மை ஆசீர்வதிக்குமாறு அவரை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் கலை வணக்கம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் நம்பிகளும் அவர்களும் சென்று தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்களும் நாட்டிலே அனைவருக்கும் வசதி வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அரவணைத்து தொண்டு செய்யணுங்கிறது பெரிய பெரிய ஒரு மனசு வேணும். ஐயாவை பற்றி நேற்று தான் நான் கேட்டேன் பத்திரிகைகளுக்கு, இவங்க யாரே
படிச்சு பார்த்தா தன்னுடைய மூலம் பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா உடல்நலம் போட்டுருக்கிறோம். கடவுள் நேரா வரமாட்டாரு. இப்போ டவுன் பஸ்லயும் ஆட்டோல எல்லாம் இந்த மாதிரி சாமிகள் மூலமா தான் கடவுள் வந்து பொருட்களை காப்பாற்றாங்க. நம்ம நாட்டில் என்னன்னா நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்கின்ற அந்த சாமிகள் நீண்ட காலம் வளரணும். அவங்களுக்கு ஒரு காரியம் செஞ்சு இருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள். இந்த மாதிரி அரிய நிகழ்ச்சிக்கு அழைப்பு கிளங்கி வந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தை ஏற்படுத்திய விழா குழுவினர்களுக்கும் நன்றி. சின்னராஜி, எங்கள் பார்ட்னர் துரை, மேலும் மணலின் சார், இந்த மாதிரி மேடையில் அமைத்திருக்கின்ற அனைத்து பெருமக்களும் அவங்க சக்தியை மீறி பல சேவைகளை இந்த அன்னை நகருக்கு செய்து வருகின்றார்கள். அதனால் நம்ம எல்லாருமே அவங்க நல்லா செய்வாங்க, அவங்க கூட உள்ளது பார்க்காம நம்மகிட்ட 50 ரூபா இருந்தால் 50 ரூபாய் யாருக்காவது கொடுக்கலாம் ஏழைகளுக்கு. மரமாந்தாண்டி ஐயா சன் கலைக்கல்லூரியுடைய அறிவியல் கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் மிக சுருக்கமாக இந்த முயற்சிகளை வாழ்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு மன நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது மாவட்ட தமிழ்ச்சங்கம், திருவண்ணாமலை மாவட்ட தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மிக நெடுங்காலமாக இந்த அருணையிலே முத்திரை பதித்து இலக்கிய பணிகள், சேவை பணிகள், பசுமை பணிகள் விடாப்பிடியாக என்ன ஓய்வே கிடையாது, ஓய்வில்லாமல் செய்யக்கூடிய பணிகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வந்து மிகச்சிறந்த பேச்சாளர், நமக்கெல்லாம் தெரியும். எடுத்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க, நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு பணியில் கூட அவருடைய தாள்களை வணங்கி எப்பொழுதும் போல பிரேக் போடுற மாதிரி ஒரு 10 நிமிடங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி சிறப்பித்துக் கொடுப்பார் அவரை பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நினைத்தாலே முத்தூர் என்ற பள்ளி மாணவியில் கடந்த 3 ஆண்டுகளாக ஏறக்குறைய 55 கல்வி நிலையங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஏறக்குறைய 6000 மாணவ செல்வங்களுக்கு கம்ப ராமாயண கதை சுருக்கத்தை சொல்லி நல்ல ஒழுக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் சகிப்புத்தன்மையும் வீரத்தையும் கருணையையும் பாசத்தையும் பொழிந்திருக்கின்ற திருவண்ணாமலையில் கம்பராமாயண இயக்கம் அதன் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராட்டு விழா. 1, 3 ஆண்டுகளாக கம்பராமாயணம் மிகச்சிறப்பாக இந்த மாவட்டத்தில் இயங்கி இருப்பவர்களுக்கு உதவுவர்களுக்கு பாராட்டு விழா. இன்னொன்று 200 மாதங்களாக திருக்குறள் தொண்டு மையத்தின் மூலியமாக மகத்தான திருவள்ளுவர், திருக்குறள், இதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் வீடுகள் தோறும், வீதி தோறும், அலுவலகம் தோறும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புக்கு பாராட்டு விழா. ஏறக்குறைய 200 மாதங்கள் என்றால் 17 வருடங்கள் ஏறக்குறைய. ஆக இப்படி பல்வேறுபட்ட இதுல இன்னைக்கு பார்க்கும் பொழுது நான் ஒரு ஆன்மீக ஞானியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றுதான் முதலாக அவரிடம் ஆசி பெற்று தரிசனம் எனக்கு கிடைத்திருக்கிறது. வடலூர் வள்ளலார் எவ்வளவு அதீத ஒரு ஈடுபாடு. அது மட்டுமல்ல, அவருடைய உடல்நிலை நாம என்ன நினைப்போம், இந்த கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனா ஐயா அவர்கள் இங்க வருகிறார்கள் என்றால்
வடலூர் மேட்டுக்குப்பம் அன்னதான ஆதீன கோவை சிவபிரகாச சுவாமிகள் இங்கே எழுந்திருக்கிறார் என்றால் அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிமிட்டு தான் நம்மளால பார்த்துக்க முடியுமா? ஆக இப்படி இன்றைக்கு இந்த நிலையிலும் இறைவனுடைய அருள் இருக்கும் காரணத்தினால்தான் வள்ளலாருடைய அருள், அதே போல இறைவனுடைய அருள் இருக்க காரணத்தினால்தான் அவர்கள் மூலியமாக நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களை மீண்டும் வணங்கி, சில பேர் வணக்கத்துக்கு உரியவர்கள், ஐயா அவர்கள் எல்லாம் வணங்குவதற்கு உரியவர்கள் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்து நான் சொன்னேன் ஐயா கிட்ட, இங்க ஒரு கருணை சங்கம் ஒன்று இருக்குது, அது மூலியமா நகரத்திலேயே ஒரே ஒரு வள்ளலார் கோயில் இருக்குது, அது சித்திரமகால் எதிர்க்கு இருக்குது, இது மாத பூச விழா நடத்துறோம். அதெல்லாம் சொன்ன அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். இங்க விட மாதம் பூச விழாவை கேசரி கொடுக்கிறார், ரமேஷ் கூட வந்துகிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையில மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல நேற்றுதான் பிறந்த கொண்டாடிய எங்க குடும்ப நண்பர் வள்ளல் சின்ராஜ் அவர்கள், அதே போல இந்த மண்டலத்துடைய உரிமையாளர் மனிதநேயர், அது மட்டுமல்ல குரல் விரும்பி நீங்க தமிழ்நாட்டிலே திருக்குறளை தாங்கி இருக்கின்ற ஒரே திருமண மண்டபம் நம்ம துரை ஐயா அவர்கள் இல்லத்தரசர்கள், அதே போல இங்க வந்திருக்கின்ற சித்ரா இருந்தாங்க, சிங்கப்பூர்ல இருந்து நீங்க வந்திருக்காங்க, அடிக்கிற ஆசையை பெற்று சென்றிருக்கிறார்கள். அது போல இன்றைய நிலையில பார்க்கும்போது விக்கிரேஸ்வர மாவட்ட துணைத் தலைவர் சேர்மனா இருக்காரு. அது மட்டும் இல்ல, கணேஷ்ராஜ் உரிமையாளர், மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் மணிலிங்கம் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அதே போல சன் கல்லூரிய கல்வியாளர் குணசேகரன் ஐயா அவர்கள், அதே போல நமது அடிகளார் சுவாமிகளுடைய அணுக்க தொண்டர் சகோதரி செல்வராணி அவர்கள், அதே போல என்னுடைய சக்தி எக்ஸ்ப்ளோரா புதிய வரவு தலைவர் கலைஞர் தேவிகா ராணி அவர்கள், அதே போல 200 வள்ளல் சின்ராஜ் ஐயா அவர்கள் சொல்லியது போல 200 மாதங்கள் கிரிவலம், மலைவளம், கோயில் வளம், இப்படி பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்ட கலைஞர்களை எல்லாம் படிக்கிறவர்களாக மாற்றிய பெரிய கொப்பன் ஐயா அவர்கள், அதே போல இங்கே வருகின்ற எல்லாரும் கவனம் டாக்டர் குமார் முதல் கொண்டு நமது புலவர் வாசுதேவன் ஐயா முதல் கொண்டு உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக நம்ம எல்லாம் வரவழைத்திருக்கின்ற, குறிப்பாக நம்ம எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வரவழைத்திருக்கின்ற கம்ப ராமாயண இயக்கக்கூடிய நிறுவன தலைவர் வெங்கடேஷ ரமேஷ் பாபு அவர்கள், அவருக்கு உற்ற துணையாக விளங்கி கொண்டிருக்கின்ற தஞ்சை விஸ்வநாதன் அவர்கள், இன்னுமல்ல மற்ற சிறப்பு அழைப்பாளர்கள், ஆன்மீக தொண்டர்கள், பல்வேறு ஊர்களில் இருக்கின்ற சுவாமி அடுத்த தொண்டர்கள் அனைவருக்கும் புகைப்பட கலைஞர், நான் இன்னைக்குதான் பார்த்தேன் புகைப்பட கலைஞர், என் வாழ்க்கையில 76 வயசுல இந்த மாதிரி ஒரு புகைப்பட கலைஞர் இருக்கிறாரா? ஆனா அவர் வெளிச்சம் இருக்கிறாரு. உண்மையா சொல்றேன், இந்த பேருமா கோபிநாத், இத போல நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இந்த மாதிரிலாம் எப்படி என்ன உங்க பேர் என்ன? பிரகாஷ். பிரகாஷ் இல்ல இல்ல, நான் உண்மையா சொல்றேன், மனதிலிருந்து பாராட்ட விரும்புகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஐயா மேல வாங்க ஐயா, என்ன நீங்க எல்லாம் எங்க வர சுட்டு பின்னாடி என்ன தரணி என்ன இது? ஆக அப்படிப்பட்ட நிலையில மிகச்சிறப்பாக இப்படி வாங்க ஐயா, இப்படி வாங்க ஐயா, இங்க வாங்க ஐயா. 55 பள்ளிக்கூடம், 6000 மாணவர்களுக்கு கம்பராமாயண இயக்கத்தை, அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்ன ஐயா அவர்கள் மட்டும் இல்ல, கவர்னர் அவார்டு பெற்றிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் குப்பன் ஐயா அவர்களுக்கும் இந்த மனமான எல்லாரும் கை தட்டி அவர் உற்சாகப்படுத்துமாறு. கடைசியா ஒண்ணு, ஏன்னா வேட்டவளத்துல இருளர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் ரெட் கிராஸ் மூலியமாக போற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக வேட்டவளத்தில் இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் ஏறக்குறைய 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்க இருப்பதால் இன்னொரு அரை மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மட்டும்தான். ஆகவே இன்றைய நிலையில ஒரே ஒரு கருத்து, படம் வள்ளல பசித்தது, தனித்தது, பிடித்தது, அதனுடைய விளைவு பதவி. இன்று ஐயா அவர்கள் வள்ளலார் வழி நின்று மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஐயா அவருடைய ஆட்சியோடு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கம்பராமாயணத்தை பற்றி ரெண்டே நிமிடங்கள். ஒன்று ராமன் சீதை,
இவர்கள் என்ன செய்தார்கள்? 14 ஆண்டுகள் வனவாசம். ஆனால் இன்றைய நிலையில நீங்க பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தாற்பயத்தை உலகிற்கு உழைத்தவர்கள் ராமன் சீதை. இதை யாரும் மறுக்க முடியுமா? அங்கே ஒழுக்கத்தை விளைவித்திருக்கிறார்கள். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? எல்லாத்த காட்டிலும் எது முக்கியம்? ஒழுக்கம் முக்கியம் இல்லைங்களா? அதனால தானே என்ன தெரியல இந்த கம்பராமாயணமோ அந்த திருக்குறளும் ஒன்னாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒன்னாயிடுச்சு போல் தெரியுது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் நெஞ்சார நான் பாராட்ட விரும்புகின்றேன். இன்னொன்னு, 5 6 7 சகோதரத்துவம். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகனன், புகழன், சுக்ரீவன், விபுடனன், இப்படி 7 பேர் அந்த சகோதரத்துடைய உச்சகட்டத்தை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த நல்ல தினத்தில இந்த ராமாயணத்துடைய கருப்பொருள்கள் எல்லாம் பெரியவர்கள் மூலியமாக கிடைக்கின்ற அந்த அனுபவங்கள் இளைஞர்களுக்கு செல்ல வேண்டும், இந்த கூட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தோம். திருமண பக்கமெல்லாம் ஒரே ஒரு விருதுகள் தான். எங்களை பார்த்தா ஒரே விருதுகள், பாராட்டப்படல்கள். ஒவ்வொன்றையும் பற்றி ஞாபகம் வைத்துக் கொண்டு வருஷத்தை சொல்லி, நாளை சொல்லி, மாதத்தை சொல்லி கூட சொல்லிட்டு இருக்கார். மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஐயா அவர்கள் மிகவும் ரத்ன சுருக்கமாக இந்த நேரத்தில் ஆசை எடுத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அவர் நிறைய வேலைகள், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவர், பேரவைத் தலைவர், நிறைய பணிகள் பார்க்க போகலாம். பண்ண ஒரு 2 நிமிஷம் கிடையாது, உடனே அடுத்த போன பேச்சு ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணமுடன் வேண்டிக் கொள்கிறோம். வேற ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை கம்பராமாயண இயக்கத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் சின்னராஜ் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற CS துரை அவர்களே, குணசேகரன் அவர்களே, இந்திரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கம்பராமாயண இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்களே, திருக்குறள் தொண்டு மையத்தின் குப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சான்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும், ஐயாவுடைய அருளாசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவரை மிகுந்த சிரமம் பார்க்காமல் இங்கு வருகை தந்து நமக்கெல்லாம் ஆசை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா சுவாமிஜி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். கம்பராமாயண சொற்பு ஐயா எந்தராஜன் சொன்னது போல நான் சார்ந்திருக்கின்ற எங்களது பள்ளியிலும் ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எப்பொழுது நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வில் அவருக்கு அந்த இயக்கத்திற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல ஐயா குப்பனையா அவர்கள் 200 மாதங்கள் என்று இப்பொழுதுதான் நான் பேப்பர்ல பார்த்தேன். ஆனா அடிக்கடி சந்திச்சு கொண்டு இருந்தாலும் கூட இவ்வளவு நாளாச்சா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுமே தவிர, ஆனா 200 மாதங்களை கடந்திருக்கிறார் என்பது மிகவும் போட்டவருக்கு பாராட்டுக்குரியது. எனவேதான் அவர் ஆளுநர் மாளிகையிலே பாராட்டுகளை பெற்றிருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
திட்டமாக ஆசி வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது தேநீர் இடைவேளை. தேநீர் அவையில் இருக்கிறது. ஒரு 10-15 நிமிடங்கள் முடித்துக்கொண்டு நிறைவாக ஒரு சுவாமியுடைய மிகப்பெரிய சொற்பொழிவை நாம் கேட்க வேண்டும். அதற்காக தேநீர் முடித்துக்கொண்டு வந்து அமரலாம். நம்முடைய புலவரையுடைய பரிந்துரையின் பிறகிலும் நம்முடைய திருக்கோயிலிருந்து வருகிறதுக்குள்ள திரு சிங்கார விஜயனுடைய பரிந்துரையின் பேரிலும் அந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சென்ற ஆண்டு போனபோது அந்த இடத்திலே கம்பராமாயண பணிகள் தொடர்பான எல்லா விஷயங்களுமே ஆங்கிலத்திலே முழுக்க தயார் செய்து ஒரு ஃபைல் ஒரு முன்னாக தயார் செய்து நம்முடைய ஆளுநரிடம் நேரடியாக அளித்தோம். பசங்க சார் வந்திருந்தாங்க, நேரடியாக அளித்தோம். அது தவிரவும் ஊருக்கு வந்த பிறகு பதிவு தபாலில் மறுபடியும் அனுப்பியிருந்தோம். ஸோ இந்த கம்பராமாயணம் தொடர்பான விஷயங்களை நம்முடைய செயல்பாடுகள் முழுக்க அவர் தெரிந்து கொண்டாடும் போது நமக்கு ஒரு தெளிவான விஷயம். அதை தொடர்ந்து அவர் கம்பராமாயணத்தை ஆளுநர் அவர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல இடங்களிலும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்துதான் தெரியாது நமக்கு. ஆனா பணம்பழம் விழுந்துச்சு, அதுதான் உண்மை. காக்காவும் உட்கார்ந்தது, அதுவும் உண்மைதான், ரெண்டு உண்மை. அந்த வகையில இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு நம்ம அந்த கம்ப சித்திர விழாவுக்கு சொல்லும் பொழுது ஒரு 2-3 நாள் வரைக்கும் நமக்கு தகவல் சரியா தெரியல. நமக்கு தகவல் கிடைக்குமா ஐயா வந்திருக்கிறாங்க, தியாகத்திற்கு நம்முடைய ஐயா வரைய தந்திருக்கிறார்கள். அப்போட குறிப்பிட்டாங்க, ஐயா தகவலாம் வந்திருக்கு, ஏற்பாடு பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டோம். மிகப்பெரிய வாய்ப்பாக பொதுவிலே அங்கே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு போல கிடைச்சது. அதுக்கு பிறகு மதிப்பிற்குரிய டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் அவருடைய தொடர்பு 2 வகையிலே கிடைத்தது. ஒன்று நம்முடைய தேஞா என்று சொல்லக்கூடிய ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சுதா சேஷன் அவர்கள் மேல் மிக மரியாதை வைத்திருக்கிறார்கள். டெல்லியிலே தற்பொழுது புதுப்பிக்கப்பட்ட பாராளுமன்றத்திலே செங்கோல் பதித்த போது அந்த செங்கோலை எடுத்து அந்த பிடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நம்முடைய தேனியா அவர்களுக்கு கிடைத்தது. ஞானசுந்தரம் அவர்களுக்கு அவர்கள் தான் அந்த ஒரு விஷயங்களை ஆங்கிலத்திலே நம்முடைய பிரதமரோடு எடுத்து சொன்னார். நரேந்திர மோடி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பு கிடைத்து அவர்கள் சுதாஷன் அம்மா அவர்களுக்கு மிக நெருங்கியவர். ஐயா உங்கள் பேரை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாமான்னு அவருடைய சீடர் குப்பனையா கேட்டாங்க. அவர் உடனே தகவல் தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், மிகவும் மிகவும் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டார். அந்த வகையில ஐயாவுடைய அறிமுகம் ஒன்று. அடுத்த நம்முடைய ஏபிஜிபி அமைப்பில் திரு வெங்கட்ராமன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கிறார். அவர்கள் அவருடைய அம்மையாருடைய ஒரு தொலைபேசி எண் விவரங்களாக கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் இணைந்து அவருடைய அம்மா முதல் நாள் போனபோது நம்முடைய தினகரன் வந்திருக்கிறாரு. நாங்கள் ஒரு 4 பேர் நம்ம 3 பேர் பார்த்து அலையோ அலைஞ்சோம். சென்னையில பார்க்க போறோமோ இல்லையோனே தெரியல, அது மாதிரி அலைஞ்சு ஒரு வழியா நமக்கு கிடைச்ச அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. மிக மகிழ்ச்சியோட வரவேற்று நமக்கு உபசரித்தாங்க அம்மையார்கள் சுதா சேஷன் அவர்கள். எளிமையானவர், மிக ஒரு வல்லமை படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள், அவர் அறிவார்ந்தவர்கள். நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து அங்கே கண்காட்சி அமைப்பதற்கு நம்ம சொன்னாங்க, அவசியம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அதுவே நிறைய போட்டிகள் அங்கே இருந்தது. அதையும் தாண்டி ஆளுநரிடம் விவரங்கள் எடுத்து சொல்லி அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அந்த வகையில கண்காட்சி அமைக்கப்பட்டது. இந்த வெளியில பெரிய பேனர்ல பார்க்கலாம். ஆளுநர் அந்த ஜீப்ல இருந்து கீழே இறங்கினோடனே நாங்க 3 பேர் தான் நினைக்கிறோம். நம்முடைய சந்திரசாமி ஐயா, குப்பன் ஐயா, 4 பேர் நின்று ஆளுநர் வரவேற்கிற இடத்துல அங்க நின்றுட்டு இருக்கோம். சுதா சேஷன் கூப்பிடாரு, சந்திரசாமி கூப்பிடாரு, அம்மா நீங்களும் வாங்க கூப்பிடாரு. அம்மா சொல்கிறார்கள், நீங்க இப்ப நில்லுங்க, கவர்னரை நீங்க தான் வரவேற்கணும், நான் சேரும்போது சேர்ந்துக்கிறேன்னு குறிப்பிட்டாங்க. அந்த அம்மா எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க, பணிவு. அவங்கதான் நின்று இருக்கணும், நாங்க வரமாக நிக்க வேண்டிய ஆட்கள். ஆனா எங்களை முன்னிலைப்படுத்தி அவரை வரவேற்க வைத்து பின்னரும் அவர் சேர்த்துக் கொண்டு ஆங்கிலத்தை அவர் சொல்லிக்கொண்டே வந்தாங்க. அவருக்கு ஆங்கிலம் தேவையில்லை, தமிழ் படிச்சார் நல்லா. அந்த கண்காட்சியை படிக்கும் போது ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஒவ்வொரு எழுத்தாக படித்துக் கொண்டே வந்தார். வார்த்தையாக எழுத்துக்கூட்டியெல்லாம் படிக்கல, வார்த்தைகளை அப்படியே சுற்றுடராக படித்தார். இந்த காட்சிகளை கவனித்துக் கொண்டு மிக சிறப்பாக இருக்கு என்பதை குறிப்பிட்டு கபட சன்னியாசி நல்லாவே சொன்னார். ஒவ்வொன்றும் சொன்னாரு, அது ஒன்று ஞாபகம் எடுத்து சொன்னார்கள். அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எல்லா வல்ல இவருடைய பேரொரு நாளை கிடைத்தது. அந்த ஒரு நிகழ்ச்சியை ஈடுபடுத்திக் கொண்ட கம்பராமாயண நண்பர்களுக்கு தற்பொழுது ஒரு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எல்லாமே சேர்ந்து இங்க முன்னாடி கீழே வந்துவிடலாம். வந்து கொண்டே இந்த அப்படியே சான்றிதழ் பெறுவார் வேண்டிக்கொள்கிறேன். அடியேன் பாவல் குப்பனையா, கம்பராமாயண இயக்கத்துடைய செயலாளர், புலவர் தங்கவேசாந்தையா, கம்பராமாயண இயக்கத்துடைய பொருளாளர், பாவல் சிங்காரவதி ஐயா, ஐயா குளோபல் தமிழ் சங்கத்துடைய தலைவர், பிரம்மாண்டமான பணிகளை செய்து வருவார். ஐயா கிட்ட பணிவும் போல கேட்டேன், ஐயா ஐயா நீங்க அவசியம் வரணியா சென்னைக்கு கேட்டேன்.
அதுக்கு என்ன பட் நாங்கள் இங்கேருந்து பெரிய ஏற்பாடாக ஒன்றும் பண்ணணும்னு சொன்னார். அவர்கிட்ட வேண்டிட்டாங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்கணும், எங்களோட சேர்ந்து வந்தால் சந்தோஷமா அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ பணியும் பாருங்க, அதுதான் பெருசு. பெரியவங்க தான். அவ்வளோ பெருசாக நிர்மாணம் செய்யக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய அன்பர் மிகப்பெரிய கவிதை விழாவும் நடந்துட்டு இருக்காங்க அந்த திருக்கோவிலூர்ல. மிக எளிமையாக நம்மளாம் சேர்ந்து அங்கே வருகை தந்திருந்தார். எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஐயாவுக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். ஐயா அவர்கள், அம்மையார் தேவிகா ராணியம்மா அவர்கள், தினகரன் பச்சையம்மாள் அவர்கள், குப்பண்ணையாவுடைய துணைவியார். அது ரெண்டு சிறப்பு அழைப்பு என்னன்னா, 2 பேருக்கு விருது. குப்பண்ணையா அவர்களுக்கும் அடியனுக்கும் ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த வகையில அந்த 20 குடும்பத்திலும் ஒருத்தர் வரலாற்று அனுமதி கொடுத்தாங்க. ஒன் ஃப்ரம் தி ஃபேமிலி. அதெல்லாம் போன்ல பேசி வாங்கி பண்றதுக்குள்ள போன் ஐயாக்கு திடீர் ராத்திரி 10 மணிக்கு போன் வரும், உடனே சொல்லுங்க. அவர் எனக்கும் நான் கல்யாண மண்டபத்தில் உட்காந்துருக்கேன். அப்பதான் உட்காந்து அதனால வேடிக்கையா நடந்த நிகழ்ச்சிகள். அந்த வகையில குப்பண்ணையாவுடைய துணைவியார் வந்திருந்தாங்க, என்னுடைய மகள் வந்திருந்தாங்க. என்னுடைய பையன் வர முடியல, அவருடைய நிகழ்ச்சி இருந்தது. மகள் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் போனோம்னா அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு உடனே திரும்பினாங்க, வந்திருந்தாங்க. இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. பெங்களூர்ல இருந்து அவருடைய பையன் ஒரு முகாம் கலந்து கொண்டிருக்கிறார், பண்பாட்டு முகாம். இன்று நிறைவு நாள் அங்கே. அதனால அவங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர இயலவில்லை. அந்த வகையில கம்பராம் நண்பர் ஊராக வருமானம் வேண்டிக் கொள்கிறேன். அவரோட குப்பண்ணையா தங்கவேசாத ஐயா எல்லாமே சிறப்பாக ஒரு கைதட்டி இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு ஆதரிக்குமாறு ஊக்குவிக்குமாறு அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா நிறைய வந்தது, நிறைய இடம் அனுசரிச்சு உட்காந்துருக்காங்க விருந்தினர்கள்லாம். சிறப்பு எல்லாமே கொஞ்சம் தயவு செய்து சேர்த்து அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். செய்தாங்கய்யா அப்படியே நிக்கிறீங்களா? ஓகே, ரெடி ரெடி. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஐயா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஒரே நிமிஷம். ரெடி ரெடி, அப்படியே இருங்க. ஓகே, இந்த பக்கம் அப்படியே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே இருங்க. ரெடி ரெடி. ஓகே, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இங்கே பாருங்க. ரெடி. ஓகே, ஐயா இங்கே பாருங்க, என்ன பாருங்க. ஐயா இங்கே பாருங்க, என்ன பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க. ஐயா நீங்க இப்படி வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஐயா ஓகே ஓகே.
இந்த கொஞ்சம் பின்னாடி வந்து எடுங்களேன், பின்னாடி வந்து எடுங்க. பின்னாடி வந்து அப்படியே ஒரு 10 செகண்ட் இருங்க. அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரெடி. இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே பாருங்க. ரெடி 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 ஸ்மைல். ரெடி எல்லாம் சிரிச்சா ரெடி ஸ்மைல். எல்லாம் சிரிச்சா நல்லா இருக்கும். ஸ்மைல். வெரி குட், வெரி குட். மதிப்பிற்குரிய வார்த்தை சித்தர் திரு நல்லபடி சாய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதை வந்து கேட்டு ஐயா காணுமே கண்டு ஐயா மேடைக்கு. இந்த கம்பராமாயண இயக்கம் வந்து சாய் கங்காங்கள் பெற முறை துவங்கிய போது அடித்தளமாக அஸ்திவாரமாக இருந்த அந்த பணியை செய்து வர பன்னீர்செல்வம் அவர்கள் நேரம் காலமே கிடையாது. நாங்கள் பொதுக்கு போய் அங்கே உட்காந்துருவோம். ஐயா மேலே வாங்க ஐயா. நான் வந்து அங்கே நேரம் பயில போய் உட்காந்துருவோம். அங்கேயே காஃபி, அங்கேயே தேநீர், அங்கேயே டிஃபன், அங்கேயே சாப்பிட விடுறதே இல்லை. அவருடைய வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் அவர் பார்க்க விடுறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வந்து நான் சூழ்ந்து வேலை கொண்டிருந்தோம். ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து தொடர்ந்து பல இடங்களுக்கு வருகை தந்து வெளியூர்களுக்கு கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, சென்னை பல இடங்களுக்கு வருகை தந்து வந்து ஏதாவது பணி செய்து கொண்டிருந்தார். மிகச் சிறப்பான ஒரு கம்பராமாயண இயக்கத்துடைய அடித்தளம் அவர்தான், பேஸ்மெண்ட் சொல்லலாம். அந்த இடத்துக்கு ஒருங்கிணைப்பு பணிகள் செய்து கொண்டிருந்தார். எல்லாரும் ஜோரா ஒரு முறை அவருக்கு சிறப்பாக கைத்தட்டு மாதிரி பண்ணுறேன். இப்ப சமீப காலமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் நிறைய வந்து இந்த வீடு சம்பந்தமான வேலைகளை அவர் பார்க்க வேண்டிய இந்த வயசுலையுமே வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து தொடர்பு இல்லாமல் நிம்மதியாக ஆனந்தமா இருக்க வேண்டிய நிலை இது. ஆக்சுவலி கிருஷ்ணாராமன் இருக்கணும், ஆனாலும் அவரை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார் ஒரு பக்கம். அடுத்ததாக பைதரங்கத்துடைய அவருடைய பயிற்சி மையங்களுடைய கிளைகள் சட்டத்து பயணம் வச்சிருக்காங்க. அவருடைய கிளைகள் பல இடங்களில் துவக்கி அவருடைய குழந்தைகளை மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கான நேரங்கால ஒதுக்கீடு, தேர்வுகளுக்கான நேரம் ஒதுக்கீடு ஒரு பக்கம். இன்னும் அவரே மாவட்ட கவிஞர் தமிழ்ச்சங்கத்துடைய ஒரு தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதனுடைய பணிகள் பல்வேறு பணிகள்லாம் நேரம் கொடுக்க முடியாம ஏறத்தாழ ஒரு சொல்லிட்டார், படிச்சுக்காதீங்க, எனக்கு நேரம் ரொம்ப சிரமமா இருக்கு, நீங்களாம் அவசியம் பண்ணுங்க, என்னுடைய பேரானந்தம் சொல்லி சொல்றாரு. அவரோட நமக்குள்ள தொடர்பு வந்து இதயத்துடன் இதயம், ஹார்ட் டு ஹார்ட் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர் நம்முடைய கம்பராமாயண இயக்கத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு சொல்றவரை அவர் வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திருக்குறள் தொண்டு மையத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். திருக்குறள் தொண்டு மையத்திலே மாதம் ஒரு முறை ஒவ்வொரு ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மலை வளம், அது முதல் சனிக்கிழமை மாணவதி வளம், அது முதல் வெள்ளிக்கிழமை அண்ணாமலையோட மதில் வளம் சுற்றி வருகிறார்கள். திருக்குறள் ஓதிக்கொண்டு மிகப்பெரிய பணி ஒரு குழுவாக செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய குப்பனையாளர்கள் ஒரு தவமாக இயங்கி கொண்டு வருகிறார். இந்த வகையில் மிகப்பெரிய தவம் அது 20 மாதங்கள் கொஞ்சம் கிடையாது செய்து கொண்டு வருகிறார். அதுல வந்து மதில்வலம் மாணவர்கள் அதெல்லாம் சுலபமா வந்துருவாங்க. நம்முடைய செயலர்கள் வந்திருக்கிறார். நம்முடைய சண்முக ஐயா, அவருடைய பேர் சொன்ன நம்முடைய காஞ்சி மடத்தினுடைய விஜயேந்திர சாமிக்கு தெரியும். பேர் என்ன கேட்டாலும் கா சண்முகம் அடிப்பார். அந்த மீசை வந்து அவருடைய சொல்லும் போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆசீர்வாதம் கொடுப்பார். அவருடைய கா சண்முகம் குறிப்பிட்டார். அந்த வகையில் அவர் வந்து அவருடைய குப்பனையாருடைய ஒரு வலதுகரமாக செயலாளராக தேர்ந்து கொண்டு அந்த மதில் வீதி மாட வீதியெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். முற்றோதல் செய்து வருகிறார்கள், பௌர்ணமி நாளிலே செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த மலை விலங்குது ஒரு 14 கிலோமீட்டர் சுத்தி வரணும். அது வந்து ஒரு கொஞ்சம் மெனக்கெட்டாகணும். விடுதலைந்து வரணும், லட்சக்கணக்காக சுத்துறாங்க. நம்ம உள்ளூர்காரங்க தான் நம்ம கொஞ்சம் அந்த ஒவ்வொருத்தருமே நம்முடைய இங்கேருந்து அனுபவிக்கிறோம். அண்ணாமலையார ரொம்ப சுத்துறது கிடையாது. நம்மளாம் பொதுவாகவே சொல்ல வரேன், நான் பண்றது கிடையாது. அந்த வகையில இருக்கு. இந்த வகையில நினைத்தாலே முக்தி, பார்த்து கொண்டே முக்தி, அந்த மாதிரி அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். அந்த மலை வளத்திலே வந்து நம்முடைய ஐயா நல்லபடி சாயுடைய ஒரு என்ன சொல்றது உறுதுணை மிக சிறப்பானது. தன்னுடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஈடுபாடுலாம் உருவாக்கி ஆகணும். அவெல்லாம் வந்து ஏதோ வந்தோமோ போனோமோ டைப் ரைட்டிங் கத்துட்டோமோ போனோம் அப்படிதான் இருப்பாங்களே தவிர ஒரு ஆன்மீக ஈடுபாடு, மலையை சுற்றி வரணும், திருக்குறள் கற்றுக்கொள்ள ஈடுபாட்டை அவர்களுக்கு உணர்த்தி அவளை அழைத்துக் கொண்டு விடாப்பிடியாக ஒரு தவமாக செய்து வருகிறார்கள். அவர் வந்து இந்த மலை வளத்திலே வந்து நம்முடைய குப்பனையாவுக்கு வலதுகரமாக தெரிந்து வருகிறார். அந்த வகையிலே வந்து அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது திருக்குறள் மையத்தின் தொண்டு மையத்துடைய அன்பர்களுக்கான பாராட்டு தமிழ்ச்செல்வர் குப்பனை அவர்கள், செயலாளர் திரு சண்முகம் அவர்கள், கவிஞர் நல்ல பன்னீர்செல்வம் அவர்கள், ஐயா சின்னக்குருளம் வாசுதேவ ஐயா அவர்கள் இங்கே வருகை தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். திருக்குறள் தொண்டு மைய அன்பர்களுக்கு தற்பொழுது பாராட்டு வழங்கப்படுகிறது.
முருடைய குப்பனையாவுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு. இங்க பாருங்க. ஓகே ஐயா இங்க பாருங்க. ரெடி பேருங்க. ஓகே ஐயா சண்முக மீசை சண்முக பாருங்க இங்க பாருங்க. அப்படியே ஓகே இங்கே பாருங்க ஜி, இங்கே பாருங்க. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க ஐயா. ஓகே ரெடி அப்படியே இருங்க. ஓகே ரெடி வெயிட் பண்ணு. ஓகே தேங்க்யூ. அருள் இருக்கிறார். சாமி மூலமாக அதுதான் ஒரு முன்னே சொல்ற மாதிரி தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே அருள் இருக்கிறார். தற்பொழுது இந்த பாராட்டு விழாவோட நிறைவுல தற்பொழுது நம்முடைய சுவாமியுடைய சொற்பொழிவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாமி எங்க போனாலும் பேச சொல்லுவாங்க. ஏதோ அவர் பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு சில குறிப்புகள் கேட்டுக்கங்க, வேண்டுகோள் கேட்டுக்கங்க. ஒன்று, மொபைல் போன் வந்து சைலண்ட் போன்ல போட்டுருக்கு. அமைதியா இருக்கணும், குறுக்க சத்தம் வரக்கூடாது. ஏன்னா இங்க வந்து பொன்னான கருத்துக்கள் நம்ம கால் வந்து விழணும். அது விழுந்தாதான் உள்ளுக்குள்ள அந்த வேலை செய்யும். பொதுவாக போய் வேலை செய்யும் உள்ளுக்குள்ள. அதனால மொபைல் போன் சைலண்ட் போன் போட்டுடுங்க. இல்ல நான் கண்டிப்பா பேசியே தீர்வு 1000 வேலை இருக்கு சொன்னா தயவு செய்து கடைசியிலே உட்காந்துக்கங்க. முதல்ல அப்படியே வெளியில போய் பேசிட்டு வாங்க. வெளில போயிடுங்க. உள்ளுக்குள்ளே வந்து தொலைபேசியிலே பேசி தயவு செய்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று பணமுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க. அந்த வகையில திருவண்ணாமலை அறிஞர் சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் பூர்வை சேர்ந்த எம்ஜிஎஸ் பையன் கந்தரசு அவர்கள் சுவாமிகள் அவர்களுக்கு சாலையை அணிவித்து மகிழ்வார்கள். தற்பொழுது ஐயா அருளை வழங்குமாறு அவரை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு 2 நிமிஷம் இடைவெளி. கொஞ்சம் ஐயா இடைப்பட்ட நேரத்திலே நம்ம ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு அவரை வந்து பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன். அண்ணாமலையுடைய பாடலை பாடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். சிவனடியாரே தாங்கும் மலை அடிமுடி காணாத அண்ணாமலை சிவனடியாரே தாங்கும் மலை
அடிமுடி காணாத அண்ணாமலை கிரிவலம் செய்த அடியவரெல்லாம் மனக்குறை நீங்கி வளமுடு வாழ வரம் தர எங்கும் குருமாமலை கருணை வடிவான அண்ணாமலை சிவனடியாரை தாங்கும் மலை அடிமுடி காணாத அண்ணாமலை முழுமதி தோன்ற பௌர்ணமி நேரம் சிவலோகம் போல மலையடிவாரம் சிவ சிவ என்னும் நாதம் போக கிரிவலம் செய்தே கூட்டம் நடக்க அண்ணாமலையாரை மனங்களிலே நாம் எண்ணியதெல்லாம் நடந்தேறுதே ஒரு முறைதானே மானிட பிறப்பு மறுமுறையதுவோ யார்தான் பொறுப்பு ஒரு முறைதானே மானிட பிறப்பு மறுமுறையதுவோ யார்தான் பொறுப்பு மீண்டும் மீண்டும் அருணை வருவோம் வேண்டும் வரையில் வரங்களை பெறுவோம் திருவருள் புரிவார் அண்ணாமலை திருவருள் புரிவார் அண்ணாமலை அந்த அண்ணாமலை இருக்க பயமே இல்லை சிவனடியாரை தாங்கும் மலை அடிமுடி காணாத அண்ணாமலை அண்ணா அண்ணா ஓம் பரமா சுவாமியுடைய ஒரு நமக்கு சொற்பொழிவு நமக்கு ஆசை கிடைத்தது. அதனால அவருடைய அன்று வழிகாட்டக்கூடிய ஒரு மந்திரமாக இரக்கத்தை நாம் பெருக்கிக் கொள்வோம். அவருடைய வழிகாட்டுதல்படி நாம் அனைவருமே பேரானந்தமாக ஆளுவதற்கு வள்ளல் பெருமான் நம்மை ஆசீர்வதிக்குமாறு அவரை பிரார்த்தனை செய்கிறேன். பெரியார்களே, எந்த கூட்டத்துக்கு நாங்கள் போனாலும் மாலை போட்டாங்கன்னு கலக்க மாட்டோம். எத்தனை சிரமப்பட்டு வாங்கிக்கிறோம், சும்மா வாங்கிட்டு இல்லை. சில பேர் கழுத்துல விழாக்குள்ளே எடுத்து தர்றாங்க. அவங்கள பார்த்தவங்க எவ்வளோ வைக்கிறாங்க. என்ன விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தா தெரியுமா உனக்கு? ஏன் போட்டு நெல்லு நடுமா போச்சு கம்மன் மணக்குறேன். நான் நாளைக்கு என்ன எடுத்தேன் அவ்வளவு சூப்பரா மணக்குது. நாங்க கூட்டம் முடி வரைக்கும் மாறி கலக்கவே மாட்டோம். என் மாட்டுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் கூட்டம் முடி வரைக்கும் போட்டு கிடைச்சேன். எந்த கூட்டையும் கலந்துற மணி கிடையாது. அதனால சில பேர் வேற குடிஞ்சு அப்படி குடிச்சு போட்டுருவாங்க. அது என்ன மாவில தப்பு. அதனால இந்த மாலை வரைக்கும் நாங்கள் போட்டு தவிர அவர் வேற கொஞ்சம் என்ன விலை கொஞ்சம் 10 ரூபாய்க்கு வச்சுட்டாங்க. 10 ரூபாயே 25 வேலை சொல்ல தெரியல. 110 ரூபா 200 ரூபாய் இருக்கு. ஒரு 200 300 அதாவது வினையுடைய அருந்தமிழ் மாலை அப்படின்னு சொல்லுவார். அந்த பொட்கிளி வீட்டு பாடுறது அது போல இது நிறைய இல்லை இப்ப இருக்கு. அதனால எல்லாரும் சுகமா இருக்கு. நிறைவாக ஏற்புரை
கம்பராமாயணத்தின் தொடர்பாக ஒரே வரியில் முடித்து கொள்கிறேன். பரமானந்தம் இறைவனுடைய ஆசை கிடைத்ததுதான் இந்த நமக்கு பெரிய பாக்கியம். சுவாமி நமக்கு திருவண்ணாமலை வந்து நம்முடைய பணிகளுக்கு ஆசை எடுத்து ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி என்னுடைய ஏற்பை நிறைவு செய்கிறேன். சுருக்குறள் தொண்டு சார்பாக குப்பனை அவர்கள் ஒரே நிமிடம் அல்லது 2 நிமிடம். ஐயா அவர்கள் இங்கு நமக்கு ஆசிரியரை வழங்கினார்கள். சான்றோர்கள் ஒரு நிமிடம் தான் அவரை பற்றி நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால இன்று ஒரு இன்னுரை என்று நான் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதில் 78ஆம் பக்கத்தில் அவரை பற்றி எழுதின ஒரு குறிப்பு மட்டும் ஒரு நிமிடம் கொடுத்து கொடுங்க சொல்லலாம்னு அவரை பற்றி எழுதுந்து. அன்னதான ஆதீனம் உடைய எனப்படுவது ஊக்கம், அதுதான் உடையது உடையரோ மற்ற குரல். ஒருவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுவது எது என்றால் அது ஊக்கம். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அது உடையவர் ஆவாரோ. நம்பிக்கை, முயற்சி இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கும். ஒரு பாட்டு போட்டிருக்கோம், பெருசா இருக்குது, ஒரு வரி மட்டும் படிக்கிறேன். நம்பிக்கையே எங்களுக்கு அங்கங்கள், அதில் நாங்கள் கூட பூமியிலே சிங்கங்கள். துன்பங்களை சோதனையாய் கொள்ளுவோம், அந்த சோதனையை நம்பிக்கையால் வெல்லும். இன்னொரு 4 பத்தி இருக்கு, நேரம் கருதி. அப்படி கண்ணதாசன் பத்தி ஐயா சொன்னாங்க. அது கண்ணதாசன் பாட்டு, தனி பாடல. ஆண்டவனே நீ படைத்த குறைகளை தள்ளுவோம், நீ கொடுத்த ஊக்கம் நம்பிக்கை இவைகளை கொள்ளுவோம், இப்படி முயற்சி செய்து வாழ்க்கையை வெல்லுவோம் என்றார் கவியரசர் கண்ணதாசன். இன்று நான் ஒரு பெரிய அறிஞரை பற்றி சொல்ல விழைகிறேன். வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டுக்குப்பத்தில் கோவை சிவபிரகாசர் என்று ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் நல்ல கவிஞர், நல்ல பேச்சாளர், பெரும் கருணையாளர், எல்லாவற்றையும் விட நல்ல பண்பாளர், இனிய முகத்திற்கு உரியவர். அவர் ராமலிங்க சுவாமிகள் பெயரில் அன்னதான அறக்கட்டளை ஒன்று நடத்தி வருகிறார். இங்கு பல ஆண்டுகளாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு சோறு போடுகிறார். அது மட்டுமல்லாமல் காப்பாற்றற்ற குழந்தைகள் முதியவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு காப்பகம் நடத்தி வருகிறார். அங்கே அவர்களுக்கு நல்ல உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே எந்த கட்டணமின்றி அளிக்கிறார். சான்றோர் பெருமக்களே, ஒன்று சொல்ல வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு ஒரு கெடு நேர்வு ஏற்பட்டது. அதில் அவரது 2 கால்களும் செயலிழந்தன. அவருடைய உறுப்பு பழுதுபட்டாலும் மனம் பழுதுபடாமல் இப்படிப்பட்ட அரசியல்களை செவனே செய்து வருகிறார். அதைவிட இன்னும் ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும். இது நான் சொல்வது அன்று அவர் வாயினால் சொல்ல கேட்டது. அவரின் சிறு வயதில் ஒருவேளை உணவுக்கு தவமாய் கிடப்பாராம். இன்னும் கூட ஒன்று சொன்னா என்னால் அது சொல்ல முடியல. இந்த கோபுரத்துக்கு முன்னால் இருப்பாரு, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது என்னால் சொல்ல எனக்கு வாய் வரவில்லை. அவர் சொன்னாரு, அது நான் இப்போ சொல்லவில்லை. வறுமை அவரை ஆட்டி படைத்திருக்கிறது. உணவே இல்லாமல் பல நாட்கள் துன்பத்தில் வாடி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இன்று நூற்றுக்கணக்கான ஏழை வயிற்றுக்கு நல்ல உணவு படைக்கிறார். அன்னதான மாபெரும் ஆதீனம் என்று அழைக்கிறார்கள். வள்ளலார் வழி தோன்றல் என்று அவரை சொன்னால் அது மிகையாகாது. ஆம், அதே கருணையோடு, அதே இரக்கத்தோடு, அதே இன்பத்தோடு, அதே உதவும் உள்ளத்தோடு இந்த ஏழை மக்களை தாங்கி பிடிக்கிறார். பசிப்பிணியை அவரால் இயன்ற அளவு அந்த பகுதியில் போட்டு வருகிறார்கள். 80 அகவையை கடந்த இளைஞர். நம்பிக்கை மிக இன்றியமையாதது. நம்பிக்கையே அவரது வாழ்வு. ஒருவன் இயல்பாக நடந்து வருகிறான். அது நான் எழுந்து ஒரு நகைச்சுவை விட்டுறார். அவருக்காக கண்ணதாசன் பற்றி சொன்னார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதென்றா, சிந்தையும் செயலாம் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ. கால்கள் இல்லாமல் பெண்மணி வானில் தவண்டு வரவில்லையா? கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவண்டு வரவில்லையா? கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா? ஆக சான்றோர் பெருமக்களே, எம் பெருமான் கருணையின்படி வள்ளலார் வழியில் நமக்கு தெரிந்து இன்று ஒருவர் வாழ்கிறார் என்றால் ஐயா வடலூர் மேட்டுக்குப்பம் ஐயாவை தவிர ஒருவரும் இல்லை. வாய்ப்பு நன்றி. நன்றி சொல்லணும். நன்றி சொன்னால் அது போல
நமக்கு வாழ்க்கை முழுக்க நாம் வந்து ஐயா சொல்வது போதே நல்ல வினைகளை செய்து நம்மை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமே நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா வருகை தந்ததற்கு மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் எங்களது கம்பராமாயண இயக்கத்தின் சார்பாகவும் திருக்குறள் தொண்டு மையத்தின் சார்பாகவும் சாயவேந்தா ட்ரஸ்ட் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது தேசிய கீதம் அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதத்தை பாடி நிறைவு செய்கிறோம். உணவு தயாராக இருக்கிறது, நாம் நேரம் எடுத்துக்கொள்வாங்க வேண்டியிருக்கிறோம். ஒரே ஒரு சிறிய குறிப்பு ஒன்று, முக்கியமாக நமக்கு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு இன்றைக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதனால நாம் அனைவரும் சுவாமி கிட்ட அருகிலே வந்து அவரை வணங்கி அவரிடம் திருநீர் பூசிக்கொண்டு நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வது இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு இப்பொழுது வேண்டிக் கொள்கிறேன். தற்பொழுது தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसित रंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे जाहे तब जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. ட்ரைபாட் மட்டும் குத்துருங்க, ட்ரைபாட் மட்டும்
மூஞ்சி மாதிரி பாப்பா நல்லா இருக்கிறாங்களா? எம்எஸ்சி படிச்சிருக்கேன். அம்மா சின்ன பெரிய மனைவி பேர நீங்க பாருங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த பக்கம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கவனிங்க இங்கே பாருங்க
Gracias.